திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் மிதுன ராசியில் இருந்தவர் கடகராசிக்கு வர்றார். அங்கே கிட்டத்தட்ட அவர் 5 மாதம் இருக்கார். மறுபடியும் அக்டோபர் 31ஆம் தேதி கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரமாக வர்றார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறார், அடுத்த ராசிக்கு போகிறார். ஆக கடகம் சிம்ம 2 ராசிக்கு வந்துட்டார். மறுபடியும் சிம்ம ராசியில் இருந்த அவர் 2027 ஜனவரி 24 மறுபடியும் கடகராசிக்கு பின்னோக்கி போகிறார். ஆக மறுபடியும் அதாவது கடகம் சிம்மம் மறுபடியும் கடகம் இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கிறாரு. அதனால் லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை இருந்தாலும் லவ் அஃபேர் பிரேக்கப் ஆனவங்களுக்கு இன்னொரு நன்மை திரும்ப ரியூனியன் ஆகிறதுக்கு இருந்தால் கூட 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் முதல் தரமான காதல் விஷயங்கள் அல்லது திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்குற போது நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படின்னாலே அஃபெக்ஷன் அர்த்தம். எப்படி காதல் 5ஆம் இடத்தை சொல்கிறோம் அது மாதிரி 7ஆம் இடமும் காதல் மட்டுமல்ல திருமணமும் அதுதான். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப நல்ல விசேஷந்தான் சொல்லணும். உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னர் தொடர்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 9ஆம் இடமும் இன்னொரு பக்கம் காதல் தான். அந்த காதல் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காதல். அடுத்தபடியாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் தான் நமக்கு ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. ஆக ஃபஸ்ட்டு ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லவ் அஃபேர் மட்டும் இல்லை, லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதுக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு முதல் தரமாக இருக்குது. நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசிக்கு வர்றார். அவர் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். எப்பயுமே 5ஆம் இடம் தான் காதல் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ். அதுதான் நம்முடைய டெம்டேஷன், அதாவது நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. அந்த குரு நம்முடைய 5ஆம் இடத்துக்கு வர்றாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆல்ரெடி அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் அல்லது புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.